Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ நம்ம தர்பார் பேட்சோட அடுத்த டெமோ லெக்சர் இது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபிசிக்ஸில் வந்து 3 சாப்டர் பார்த்துருந்தோம். 3 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் நம்ம ஸ்கெடியூல். நம்ம இதுபடி தான் எப்போவுமே படிப்போம். ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் சாப்டர் வந்து இவ்வளோ லெக்சர்ஸ் பாக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ இந்த லெக்சர் முடித்தோம்னாக்கா நம்ம இதையும் சேர்த்து படிச்சிருவோம். இந்த லெக்சரும் சேர்த்து முடிஞ்சிடும். ஸோ 15 ஜூலை வரைக்கும் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஆக மொத்தம் 15 ஜூலை வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தா தெரியுது. 15 ஜூலை வரைக்கும் நான் என்னென்ன லெசன்லாம் கவர் பண்ணணும் அது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. சரியா? ஸோ அடுத்து இருக்க 16 ஜூலைலேருந்து தான் நம்ம அந்த கிளாஸை நம்ம இப்போயே முன்னாடியே வந்து நம்ம ஆஸ் அ டெமோ நிறைய பேர் கேட்டதுனால நம்ம இப்போயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவும் கொஞ்சம் பேசிட்டு ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸ் என்னென்ன பார்த்தோன்றதை ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடுவோம். ஸோ போன கிளாஸை பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்த்தோம், அப்புறம் நல் பாயிண்ட்டை பற்றி பார்த்தோம். அது கொஞ்சம் லாஜிக்கலாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் யூக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன், ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எடுத்தேன். ஓகே, புரியாதவங்க கவலைப்படாதீங்க, திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ணும்போது புரிஞ்சிடும். சரியா? ஸோ இப்போ லெக்சர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசிட்டு ஆரம்பிப்போம். சரியா? மோட்டிவேஷன். ஓகே, எனக்கு நிறைய இந்த பேட்ச் வாங்குறப்பே, ஓகே தர்பார் பேட்ச் வாங்குறப்பே வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம்னா, நான் 11th படிக்கலை, நான் 12th படிக்க முடியுமா? உங்கள் பேட்ச் எடுத்தால் நான் 12th படிக்க முடியுமா? நான் 11th படிக்காமலே வந்துட்டு நீங்கள் 11th சேர்த்து 12th சொல்லி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சரியா? என்னோடய டீச்சிங் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் வாங்கிறீங்க பேட்ச். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 12th எடுக்கிறப்ப 11th ஒரு விஷயமா இல்லாமலே தான் நம்ம எடுப்போம். சரியா? நீங்கள் 11th படிக்காமல் 10th முடிச்சு டேரெக்டாக 12th வந்தால் எப்படி எடுப்பணும் அந்த மாதிரி தான் எடுப்பேன். சரியா? அது ஒரு பக்கம், அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஏன் நம்பிக்கையே வர மாட்டேங்குது? 11th படித்தாலும் 12th நல்லா படிக்க முடியும்ன்ற உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸே ஏன் வர மாட்டேங்குது? அப்படி யார் சொன்ன உங்களுக்கு? முதல்ல 11th படித்தா தான் 12th படிக்க முடியும் அப்படின்ட்டு யார் சொன்னால் சொல்லியிருப்பாங்க? யாருன்னா ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க தெரியாதவங்க. ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸாக இருப்பாங்க. நீங்கள் 11th படிக்கலாம், 12th ஒன்றும் புரியாதுன்ட்டு அவங்க தான் ஃபீட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. இல்லை உங்கள் டியூஷன் டீச்சர்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து நீங்கள் 11th படிக்க மாட்டீங்க, அவ்வளோதான் 12th முடிஞ்சு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? நல்லா சொல்லித்தர எந்த டீச்சருமே நீ போன வருஷம் படிக்காதது இந்த வருஷம் உனக்கு யூஸே ஆகாது, நீ திருப்பி வந்து பேக் போயிடு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கோங்க. 11th படிக்கலாம், 12th படிக்க முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. ஓகே, 11th அது அப்ளை ஆகும், நானும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப 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 மினிமமாக அப்ளை ஆகும். சரியா? இப்போ நம்ம பார்த்தோம் நேற்று அந்த டெரிவேஷன் போடுறப்ப, நேற்று டெரிவேஷன் போடுறப்ப ட்ரையாங்கிள் லா, பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் பார்த்தோம். அது 11th போர்ஷன். ஏன் அது ஒரு செகண்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலையா? இன்னைக்கு காலையிலேயே மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட் பார்த்தோம். கரெக்டாக? df/dx பண்ணால் 0 அப்படி பண்ணால் மேக்ஸிமம் கான்செப்ட், அதுவும் 11th கான்செப்ட் தான். அப்புறம் எப்படி நான் வருதுன்னா ஒன்றும் இல்லை, அதுதான் அது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. சொல்லிக் கொடுக்கவங்க வந்து என்ன ஆகும்னா, டீச்சர்ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ் ஏன் அப்படி பயமுறுத்துறாங்கன்னா, அவங்களுக்கு திருப்பி அந்த 11th வந்து ரீவைண்ட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சோம்பேறித்தனம். அதனால் என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் 11th படிக்கலன்னா உங்களுக்கு 12th முடியாது. அப்போ என்ன ஆகுது, உங்கள் மேலே பழி வந்துடுது. அப்போ நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம 11th படிக்கலன்னா 12th படிக்க முடியாது அந்த மாதிரி நினச்சிருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மைண்ட்லேருந்து அதை ஃபுல்லாக அழிச்சிருங்க. 11th படித்தா தான் 12th படிக்க முடியுன்ற கான்செப்டே அழிச்சிருங்க. சரியா? நல்ல டீச்சர் நான் இருக்கேன், யூடியூப்பில் எவ்வளோ ஃப்ரீ லெக்சர்ஸ் நான் கொடுத்துட்டேன். சரியா? இது வந்து நம்ம வந்து பேட்ச் பசங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக கொடுத்தது. இதில் இன்னும் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம், இன்னும் டீட்டெயிலாக நான் எடுக்கிறேன். என்னோடய ஃபேஸ் கூட நீங்கள் பார்த்து இன்ட்ராக்ட் பண்ண முடியுது, என்னால் வந்து நிறைய விஷயத்த உங்களுக்கு ஆக்ஷனோட காமிக்க முடியுது, டான்ஸ் ஆடி காட்ட முடியுது. ஸோ இவ்வளவும் பண்ண முடியுது. சரியா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11th படிக்கலாம், 12th படிக்க முடியாதுன்ற விஷயத்தையும் மறந்துடுங்க. என்னை மட்டும் நம்பி நீங்கள் வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். சரியா? ஸோ ஒரு 8 லெக்சர் கிட்ட பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், 8 லெக்சர் பார்த்துருக்கோம். ஓகே, 8 லெக்சரில் ஏதாச்சும் ஒரு லெக்சரில் நீங்கள் 11th படிக்கலன்ற ஃபீல் உங்களுக்கு வந்திருக்குமா? இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா 8 லெக்சர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. 11th படிக்கலன்ற ஃபீலே வந்திருக்காது. கரெக்டாக? ஸோ அதனால் நான் பேசிக்காக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யாருமே முதல் 11th படிக்கலன்ற விஷயத்தை வந்து மைண்ட்லேருந்து டோட்டலாக தூக்கிடுங்க. சரியா? ஸோ அது படிக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. 12th ஒழுங்காக படிங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு. நடக்க போகிறத பற்றியும் கவலைப்படக்கூடாது. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அதை ஒழுங்காக பண்ணணும், அவ்வளோதான் என்னோடய கான்செப்ட். நேற்று முடிஞ்சது
யோசிச்சு யூஸ் கிடையாது. படிக்கலையா முடிஞ்சு போச்சு. இப்போ அதை பற்றி யோசிச்சு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நாளைக்கு என்ன ஆகுன்றதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கி உங்ககிட்ட இருக்குதா, ஒரு ரிசோர்ஸ் கிடச்சிருக்கா, அந்த ரிசோர்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, விக்கியனோட பேட்ச் கிடச்சிருக்கு, விக்கியனோட ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ஒரு நினைப்பு போதும். சரியா? நேற்று படிக்கல இன்றைக்கி படிக்கலன்றதுலாம் தேவையே கிடையாது. சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆரம்பிப்போம். ஸோ காலையில் என்ன பார்த்தோன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்த்தோம். கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? காலையில் லெக்சர் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொன்னேன்? ஃபோர்ஸா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஃபோர்ஸா? கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணுறதை விட்டு தள்ளுங்க. ஓகே, அதனால தான் முக்கால்வாசி கன்ஃபியூஷனே இந்த சாப்டரில். சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணணும்னு படித்தோம். எவ்வளோ படித்தோம்? சார்ஜ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும்? ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குன்னா அது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும்னா F, இந்த சார்ஜும் இந்த சார்ஜ் எதை வேணால் எடுத்துக்கலாம், K Q1 Q2 டிவைடட் பை R². இதான் சார்ஜ் கொடுக்க போகிற ஃபோர்ஸ். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். சரியா? இந்த ஃபோர்ஸை தூக்கிட்டு போய் எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட கம்பேர் பண்ணாதீங்க. காலையில் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? KQ/R. KQ/R² வருமா, R வருமா? KQ/R² வருமா? ஒரு நிமிஷம், நான் ரிமைண்ட் பண்ணி பார்க்குறேன். R² வரும். அவ்வளோதான். எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லட்டுமா? நானும் ஃபார்முலா மறந்துட்டேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இதான் டெக்னிக். இதுதான் நீங்கள் ஒரு டீச்சர்கிட்டேருந்து கற்றுக்கணும். சரியா? நானும் இந்த இடத்துல R² வருமா R வருமானு கொஞ்சம் நேரத்தில் மறந்தேன். சரியா? நான் அதை அப்புறம் எப்படி நான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கரெக்டான ஃபார்முலா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம். சரியா? ஏன்னா உங்கள் லெவலிருந்து யோசிக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? காலையில் சொல்லியிருந்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இட் இஸ் அ ஃபோர்ஸ் exerted by a force experienced per unit பாசிட்டிவ் சார்ஜ். அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? ஸோ டெஃபினேஷன் அப்புறம் திருப்பி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதுபடி பார்த்தா ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் என்ன சொல்லுவோம்? கேன் ஐ கால் இட் ஆஸ் நியூட்டன் பர் சார்ஜோட யூனிட் கூலம். கரெக்டாக? ஸோ எனக்கு கேயோட யூனிட் தெரியும். கேயோட யூனிட் என்னது? நியூட்டன். இந்த கேயோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலம் ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? அது ஓகே. கியூவோட யூனிட் தெரியும். கியூவோட யூனிட் இந்த இடத்துல கூலம். கரெக்டாக? எனக்கு இந்த ரெண்டு விஷயம் நல்லா தெளிவாக தெரியும். கீழே R² RN மட்டும்தான் கன்ஃபியூஷன் எனக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த கூலம் இந்த கூலமாக கட் ஆகிடுச்சு. ஸோ கீழே கூலம் வந்துடுச்சு, அந்த டினாமினேட்டரில் கூலமோட வேல்யூ வந்துடுச்சு, பிரச்சனை இல்லை. மேலே நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, எனக்கு நியூட்டன் பர் கூலம் தான் வேணும். நியூட்டன் பர் கூலம் இருக்குது. அப்போ இந்த மீட்டர் ஸ்கொயர் கட் ஆகணும்னா இந்த இடத்துல கண்டிப்பாக R² இருந்தால் தான் கட் ஆகும். சரியா? அப்போ R²னா அப்போ மீட்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக நியூட்டன் பர் கூலம் நம்ம ஃபார்முலா இதுதான். ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு படித்தோம்னா ஃபார்முலாவாக படிக்கவே இந்த அவசியமே இல்லை. பாருங்கள், நான் புரிஞ்சு படித்தேன்னா ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இப்போ கமிங் பேக் டு த டாபிக். ஸோ எனக்கு என்ன தெரியும்னா, ஃபோர்ஸோட ஃபார்முலா இது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா இது. ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஃபோர்ஸில் இன்னொரு சார்ஜோட மேக்னிடியூட் இன்வால்வ் ஆகுது. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டில் சோர்ஸ் சார்ஜ். இந்த சார்ஜ் ஆக்சுவலாக என்னது? நம்ம இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணுறப்போ ஒரு சோர்ஸ் சார்ஜ் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாயிண்ட் சார்ஜ் எடுத்திருப்போம். இந்த சோர்ஸ் சார்ஜுக்கு இருக்க Q தான் இந்த Q. ஓகே, பாயிண்ட் சார்ஜுக்கு இருக்க Q சார்ஜ் வந்து கணக்கிலே வராது. ஓகே, பாயிண்ட் சார்ஜ், அதனால் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதை வச்சு நம்ம போட்டது தான் இந்த ஃபார்முலா. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலாக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன சொன்னேன் காலையிலனா, சும்மா ரிவிஷன் தான். ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த 5 லெசனுக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்ப்போம், இண்டக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்ப்போம், அதுக்கப்புறமா வர லைனாக வரும் அந்த 4-5 லெசனில் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். அதெல்லாம் வரும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு இப்போ நீங்கள் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கணும். பேசிக்ஸ் தான் அது. சரியா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னா, ஒரு சலந்தி பூச்சி, அதுதான் என்னோட சார்ஜ். சலந்தி பூச்சை சுற்றி வலை இருக்குது. ஓகே, அதுதான் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. எங்கேருந்து நான் வலை வந்துச்சு அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், எங்கேருந்து ஆரம்பிச்சேன்னா, இங்கே ஒரு ஆள் நிற்கிறான், நான் இங்கே நிற்கிறேன். இந்த ஆள் நான் தள்ளி விடணுன்னா கையை வச்சு தள்ளி விட்டா அவன் போய் கீழே விழுந்துருவான். கரெக்டாக? ஆனால் சார்ஜ் இங்கே இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. இவன் இப்படி வந்தால் போதும் அவன் தள்ளி போகிறான். எப்படி அந்த மேஜிக் எப்படி நடக்குது? இப்படி பண்ணால் அது போகுது, டான்ஸ் ஸ்டெப். ஓகே, எப்படி போகுதுன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டுனால. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனா சலந்தி வலை மாதிரி அது ஃபுல்லாக பிரிஞ்சிருக்கு. இப்போ சார்ஜ் இங்கே இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், அவனுக்கு சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம எந்த இடத்துல சார்ஜ் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வச்சாலும் சரி, அந்த பாயிண்டில் இந்த சார்ஜ்னால ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பாக அதுக்கு வந்து கிடைக்கும். அந்த பாயிண்ட் தான் இந்த எக்ஸ். இதுக்கும் அந்த பாயிண்ட் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் R. அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் KQ/R², where this Q is the
force of charge of this source. Okay, source charge தான் இந்த q. புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது வந்து முக்கியமாக பார்த்த விஷயம். அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் கண்டிப்பாக இருக்கும்னு சொன்னேன். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் டைரக்ஷன் தனித்தனி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் என்ன பண்ணுன்னா எல்லாரையும் ஸ்ப்ரெட் பண்ணும். இப்போ நான் உங்களுக்குலாம் என்ன பண்ணுறேன், பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறேன், கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவே, இட் ஷுட் பி மூவிங் அவே. இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மூவ்ஸ் அவே, டைரக்ஷன் எப்போவுமே. அதுவே நெகட்டிவ் சார்ஜ்னா க்ரீடினஸ், நெகட்டிவிட்டி எது கூட க்ரீடியாக இருந்தால் நெகட்டிவிட்டி வந்துடும். சரி, நெகட்டிவிட்டினா க்ரீடியாக இருக்கவன் என்ன பண்ணுவான், எனக்கு வேணும்னுவான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டுவோர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். கிளியர், வெரி கிளியர். இது ஒரு விஷயம், சரியா? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபோர்ஸை பற்றி பேசுவோம். இதுவும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் ஒரு சார்ஜ். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், கரெக்டாக? இந்த சார்ஜ்னால எவ்வளோ ஃபோர்ஸ் வரும், அதுக்கு ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலா. ஓகே, ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி வரும் அது நம்ம இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும். நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இவனோட வேல்யூ வந்து அதிகம்னு வச்சுப்போம். இவன் வேல்யூ வந்து அதிகம், அவனோட அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ் என்ன பண்ணும், நெகட்டிவாக புல் பண்ணும், கரெக்டாக? அப்போ இந்த சார்ஜ்னால இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், இப்படி ஆக்ட் ஆகும், கரெக்ட்? அதுவே இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் தான் புஷ் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி, ஃபோர்ஸோட டைரக்ஷன் இப்படி. புரியுதா? ஃபோர்ஸ்க்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் வித்தியாசம் புரியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ண கான்செப்ட் தான் நம்ம நேற்று காலையில் ஒன்று பார்த்தோம், நல் பாயிண்ட் அப்படின்ட்டு. நான் எதுக்கு இந்த ஃபுல்லாக திருப்பியும் நல்ல டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணுறேன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு டாப்பிக்கும். ஓகே, ஸோ என்ன பார்க்கணும்னா நல் பாயிண்ட் பார்ப்போம். நல் பாயிண்ட் கர்ச்சீஃப் தான் பெட்டர், வேஸ்ட். ஓகே, ஸோ நல் பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். காலையிலே உங்களுக்கு வந்து ஹிண்ட் கொடுத்துருந்தேன் நல் பாயிண்ட்டுக்கு. ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டினை கொடுத்துருந்தேன், அது போட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சார்ஜ் வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சார்ஜ் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த போர்டு உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது ரீப்ளேஸ் ஆகி வந்த போர்டுமே உடஞ்சிருக்கு. ஓகே, என்ன பண்ணுறது, சரியா? ஸோ இப்போ இது பார்த்தோம்னா நான் வந்து இதை வந்து ப்ளஸ் க்யூன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் இதை Q1ன்னு வச்சுக்கலாமா, Q1 வச்சுக்கலாம். இதை Q2ன்னு வச்சுக்கிறேன். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன பண்ணுறேன், ஒரு R டிஸ்டன்ஸ் இருக்குது, கரெக்ட், சூப்பர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி மட்டும் பேசுவோம். இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் இந்த பாயிண்டில்? நான் வெறும்னே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா, நீங்கள் கொஷின் மார்க், உங்களால் பதில் சொல்ல முடியாது. அதுவே நான் இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா, அப்போ உங்களால் கொஷின் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் வந்து உட்காந்துக்கோங்க. இந்த சார்ஜை பாருங்கள், ப்ளஸ் சார்ஜ் என்ன பண்ணும், ஸ்ப்ரெட் பண்ணும், பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி வருது, இப்படி வருது, கரெக்டாக? அப்போ இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சார்ஜ்னால எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, கரெக்டாக இல்லையா? சூப்பர். அடுத்து இதே பாயிண்டில் வந்து உட்காந்துக்கோங்க. இவனை பாருங்கள், இவனும் ப்ளஸ் சார்ஜ் என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணும்போது இவன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அதாவது இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, Q1னால வர E1 வச்சுப்போமா, E1 வந்து இங்கே இருக்குது, E2 வந்து இங்கே இருக்குது, கரெக்டாக? அப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒருவேளை நம்ம இந்த ரெண்டு ஈயும் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இவனும் 5 kN, இவனும் 5 kN. சும்மா ரஃபாக சொல்கிறேன், சரி? எக்ஸாக்டட் யூனிட்லேயே பேசுகிறோம்னாக்கா E1 வந்து Nm/Coulomb, 5 Nm/Coulomb. இவனும் 5 Nm/Coulomb, ஆனால் மைனஸ் டைரக்ஷன் மாறுது. அப்போ என்ன ஆகும், Enet வந்து 0. ஓகே, Enet வந்து 0. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஃபார்முலா இருக்குல்ல, KQ/R². இந்த ஃபார்முலாவில் பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒன்றுமே கிடையாது. ஓகே, பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டுலாம் ஒன்றுமே கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு சைனே கிடையாது. டைரக்ஷன் வந்து ஜஸ்ட்டு அட்ராக்ஷன் இல்லாட்டி ரிப்பல்ஷன் தான். அது வந்து நம்ம சார்ஜை பொறுத்து வேரி ஆகும், சரியா? இந்த இடத்துல நமக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி நான் இந்த போர்டில் எந்த பாயிண்ட் வச்சாலும் எனக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 வராது. ஏன்னா ஏதோ ஒரு பக்கம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன்னா, இந்த சார்ஜ்னால இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும், இந்த சார்ஜ்னால இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு சம்பார் இங்கே போகுது. ஓகே, இந்த இடத்துல வச்சாலும் அப்படி தான், இங்கே வச்சாலும் இந்த சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி, இந்த சார்ஜர்னாலேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான். ஸோ ரெண்டுமே ஆட் ஆகிடும், இங்கே வச்சாலும் அது. ஸோ இந்த நெட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு வேர் மை எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, அந்த பாயிண்ட்டை தான் நான் என்ன சொல்கிறேன், நல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகே, அதுக்கு தான் ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சோம்,
ஃபஸ்ட்டு சார்ஜ், இந்த சார்ஜ் வந்து ஒரு வேளை x1 டிஸ்டன்ஸில் இருக்குனாக்கா இந்த x1ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரிக்காக சொல்லி கொடுத்தேன். x1 வந்து எப்படி எடுக்கணும், இங்கே x1 அதாவது இந்த சார்ஜ்லேருந்து இருக்க நல் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், √Q1 போட்டுருங்க. இங்கே என்ன இருக்கோ 1 இருந்தால் 1 அவ்வளோதான். 1 √Q1 R டிவைடட் பை √Q2 ப்ளஸ் √Q1 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்மில் ஞாபகம் இருக்கா, சாரி ஹோல் ஸ்கொயர் வராது, அது வந்து க்யூவில் வரும், க்யூ கண்டுபிடிப்போம் இப்போ கொஞ்சம் நேரத்தில், அந்த ஃபார்மில் ஹோல் ஸ்கொயர் வரும். இந்த ஃபார்மில் ஞாபகம் இருக்கா, √Q1 R ப்ளஸ் டிவைடட் பை √Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் √Q1. கிளியர்? இது வந்து எப்போ ஒருவேளை இந்த எக்ஸ் சில டைமில் என்ன ஆகும்னா கொஷனில் கொடுப்பாங்க, அதனால தான் நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன். லெஃப்ட் சார்ஜ் வந்து எவ்வளோ, ரைட் சார்ஜ் வந்து எவ்வளோ, அந்த மாதிரி கொஷனில் மென்ஷன் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ ஒருவேளை லெஃப்ட் சார்ஜில் இருந்தாக்கா இந்த மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணணும். Q1 அந்த லெஃப்ட் சார்ஜை வந்து மேலே வந்துடணும். சில கொஷனில் வந்து ரைட் சார்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நல் பாயிண்ட் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ டேரெக்டாக நீங்கள் யோசிக்கவே வேணாம், இந்த டிஸ்டன்ஸ் x2ன்னு வச்சுப்போம். x2 = இந்த டிஸ்டன்ஸ் வந்து x2ன்னு சொல்கிறேன். x2 = கண்ணை மூடிக்கிட்டு மேலே √Q2 வந்துடும், டிவைடட் பை √Q2 ப்ளஸ் √Q1 இன்ட்டு R. அவங்களுக்கு வெறும் ஃபார்முலா படித்து மட்டும் எழுதி மட்டும் காமிக்கலை, எப்படி படிக்கணுன்ட்டு சொல்கிறேன். ஸோ காதை கொடுத்து கவனமாக கவனிச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஃபிசிக்ஸ் இஸ் வெரி சிம்பிள். இதோட ஈஸியான சப்ஜெக்ட் உலகத்துலேயே இருக்க முடியாது. விட்டா நீங்கள் சொல்லிகிட்டே போவீங்க. சரி, ஓகே, நான் கம் பேக் டு திஸ். ஸோ இப்போ பார்த்தோம்னா x1 x2 இருக்குது. சரி, இப்போ இது வந்து ஒரு கொஷின் நம்பர் 1. அடுத்த கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, நல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க, சூப்பர். அடுத்த கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, நல் பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. சரி, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 இருக்குன்னா என்ன, இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0னா என்ன கன்க்ளூஷன், என்ன கன்க்ளூஷன்னா அந்த இடத்துல மீடியமே கிடையாது. குழப்பதே, நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க, அந்த இடத்துல மீடியமே கிடையாது. சரி, குழம்புது கிளம்பு தான் நினைக்காதீங்க, காது கொடுத்து கேளுங்க. இப்போ நான் உங்களை தள்ளி விட்டோன்னா என்ன வேணும், என் கை உங்கள் மேலே படணும், அப்போ தான் நீங்கள் போய் கீழே விழுவீங்க. அந்த மாதிரி தான் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் மட்டும்தான் சார்ஜோட ஃபோர்ஸ் வேலைக்காகும், இல்லாட்டி அவன் மேஜிக் ஒர்க் ஆகாது. சார்ஜ் வந்து இவ்வளோ நேரமாக என்ன நினச்சிட்டோம், இவன் இங்கே இருப்பான், இவன் தொடாமலே அப்படியே அவன் ஓடிடுவான், அந்த மாதிரி நினச்சோம். மேஜிக் மாதிரி இடிப்பானா அப்படியே ஓடிடுவோம் அப்படின்னு நினச்சோம், கரெக்டாக. ஆனால் அவன் ஓடினதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு பாயிண்ட், நல் பாயிண்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். அந்த நல் பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்கான்னா அந்த நல் பாயிண்ட்டை நீங்கள் என்ன தான் சார்ஜ் வச்சாலும் சரி, அந்த சார்ஜுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சார்ஜ் Q வைக்கிறேன், இந்த Q சார்ஜுக்கு வந்து இதனாலேயும் எந்த ஃபோர்ஸும் வராது, இதனாலேயும் எந்த ஃபோர்ஸும் வராது. நல்லா கவனிங்க, இந்த Q சார்ஜுக்கு இவனாலேயும் எந்த ஃபோர்ஸும் வராது, இவனாலேயும் எந்த ஃபோர்ஸும் வராது. சரியா கிளியரா? ஆனால் இந்த Q சார்ஜ் நினச்சாக்கா இந்த சிஸ்டம்மை ஈக்குவலிபிரியமில் கொண்டு வர முடியும். இந்த Q சார்ஜ் இப்போ இல்லை, ஓகே, Q சார்ஜை மறந்துடுங்க. இவன் அது பாசிட்டிவ் சார்ஜ், இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, ரிப்பல் ஆகிட்டு இருக்காங்க, கரெக்டாக. இவன் என்ன பண்ணிட்டுருக்கான், இந்த பக்கம் ஓடிட்டுருக்கான், இவன் இந்த பக்கம் ஓடிட்டுருக்கான். அது மாதிரி ரைட் வரும், சூப்பர். இப்போ என்னென்னா இந்த இடத்துல இவன் ரிப்பல் ஆகாமல் நான் தடுக்கணும், ஈக்குவலிபிரியமை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இவன் ரிப்பல் ஆகாமல் எனக்கு ஈக்குவலிபிரியம் அப்படியே நிற்கணும். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வைக்கிறேன், எந்த இடத்துல, நல் பாயிண்ட்டில். ஸோ நல் பாயிண்ட்டில் நான் சார்ஜ் வைக்கும் போது என்ன ஆகுது, இவன் வந்து இப்படி போகாமல் இவன் என்ன இப்படி பிடிச்சிருக்க போகிறான். ஸோ இவன் இப்படி ஸ்ப்ரெட் ஆகி போகாமல் இவன் பிடிச்சிருக்கணும். இந்த சார்ஜோட சைன் என்னவாக இருக்கும், இது சார்ஜோட சைன் வந்து இந்த மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணால் தான் கரெக்டாக வரும், ஃபார்முலாஸும் எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ இந்த சார்ஜோட சைன் என்னவாக இருக்கும், இவன் தூரம் போகிறான், இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே பிடிச்சி இழுக்கணும். அப்போ இந்த சார்ஜ் எப்படி இருக்கணும், ஆப்வியஸாக நெகட்டிவாக இருக்கணும், கரெக்டாக. இவன் நெகட்டிவாக இருந்தால் தான் இந்த பாசிட்டிவ் சார்ஜை பிடிச்சிருக்க முடியும், இவன் நெகட்டிவாக இருந்தால் இந்த பாசிட்டிவ் சார்ஜையும் பிடிச்சிருக்க முடியும். ஸோ இந்த சார்ஜ் Q வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ இதை இப்போ நீங்கள் எழுத வேணால், ஃபைனலாக ஆன்சர் போடுறப்போ அது எழுதுனா போதும். சரியா? இப்போ இது நெகட்டிவாக இருக்கணும்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். என்னது, ஜஸ்ட் Q1 Q2 டிவைடட் பை அதே தான் √Q2 ப்ளஸ் √Q1 தான், ஆனால் ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். ஞாபகம் இருக்க இந்த ஃபார்முலா, Q1 Q2 டிவைடட் √Q1 ப்ளஸ் √Q2 ஹோல் ஸ்கொயர். நான் ஏன் இங்கே Q2 Q1 போடுறேன்னா அடுத்ததில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். சரியா? ஸோ இந்த 3 ஃபார்முலா தான்டா. சரி, இந்த சார்ஜ் இங்கேருந்து என்னென்ன ஆகும், இந்த சார்ஜ் Q நல் பாயிண்ட்டில் இல்லை, இங்கேருந்து என்ன இருக்கும், ஆப்வியஸாக இந்த சார்ஜ் வந்து என்ன ஆயிரும், இவன் தான் ரவுடியோட கேங்கில் மாட்டிட்டா என்ன பண்ணுவான், அவன் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்குது. புரியுதா? இது எப்போ ரெண்டு சைடும் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாக்கா. சரியா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று போடுவோம், நியூமரிக்கல் ஒன்று போடுவோம். நியூமரிக்கல் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே இன்னும் கிளியர் ஆகிடும். சரியா? நியூமரிக்கல் மட்டும் ஒன்று போட்டுமா?
ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்கடா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல் பாயிண்ட் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நான் ஒரு சார்ஜ் வச்சுக்கிறேன், அதோட வேல்யூ வந்து Q. இந்த இடத்துல இன்னொரு சார்ஜ் வச்சுக்கிறேன், இதோட வேல்யூ வந்து 4Q. ரெண்டுமே எப்படி இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டாக? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு சொல்கிறேன். பாசிட்டிவ் சார்ஜாக நல் பாயிண்ட் எங்கே வரும்? கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. பாசிட்டிவ் சார்ஜ் நல் பாயிண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல வரப்போகுது. ஓகே, நான் அதுவும் உங்களுக்கு சொன்னேன். நல் பாயிண்ட் எங்கே வரும்? இந்த இடத்துல வந்து சின்ன Q இருக்குது, இந்த இடத்துல பெரிய Q இருக்குது. நல் பாயிண்ட் எங்கே வரும்? அதுவும் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸில், நல் பாயிண்ட் வந்து எந்த பக்கம் சின்ன சார்ஜ் இருக்கோ அவனுக்கு பக்கத்தில் தான் நல் பாயிண்ட் வரும். சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். எந்த இடத்துல சின்ன சார்ஜ் இருக்கோ, நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் பார்க்கவே தேவையில்லை. ஓகே, இது நெகட்டிவாகவே இருந்தால் கூட சின்னது யார்? இவன் தான். ஓகே, மேக்னிடியூடு மட்டும் பாருங்கள், 4 2 அவ்வளோதான். 4 1 யார் சின்னவன்? 1. அப்போ நம்மளோட நல் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இங்கே தான் வரும். சரியா? இது ரெண்டு பக்கம் பாசிட்டிவ் இருக்கனால கரெக்டாக இங்கே வந்துடுச்சு. சரியா? ஸோ இந்த நல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் ஃப்ரம் லெஃப்ட். ஓகே, ஃப்ரம் லெஃப்ட் வந்து நல் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. அடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதான், ஃபைண்ட் த நல் பாயிண்ட். ஃபைண்ட் நல் பாயிண்ட். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்னன்னாக்கா, நல் பாயிண்ட்டில் நான் ஒரு சார்ஜ் வச்சா இந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியமாக இருக்கணும்னா எவ்வளோ சார்ஜ் கொடுக்கணும்? ஃபைண்ட் Q such that the whole system is in equilibrium. ஓகே, வீடியோ எப்படி வருதுன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டோமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். கமான், சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நல் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிட்டோமா? நல் பாயிண்ட் வந்து எனக்கு லெஃப்ட்லேருந்து வேணும். சரியா? இதுவும் நான் மென்ஷன் பண்ணோம். ஃபைண்ட் நல் பாயிண்ட் ஃப்ரம் த லெஃப்ட். ஓகே, ஸோ லெஃப்ட்லேருந்து பார்த்தா எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு, கண்ணை மூடிட்டு போட்டுருங்க, Q. இந்த Qவோட வேல்யூ. அதே மாதிரி வந்து சைனை பற்றி பிரச்சனையே இல்லைடா. இதை கண்டுபிடிக்கிறப்ப சைனை பார்த்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு எப்படி நெகட்டிவ் போடணும் பாசிட்டிவ் போடணும்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் சைனை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. டேரெக்டாக கண்ணு மூடிட்டு நீங்கள் போட்டுடலாம். சரியா? ஸோ இது Q, இது 4Q. Q × 4Q. ஓகே, இல்லை இது வந்து என்னது? சார்ஜோட ஃபார்முலா இது. கரெக்டாக? நல் பாயிண்டோட ஃபார்முலாவில் ரூட் வரும். ஓகே, ரூட் வரும். ஸோ ரூட்டுன்னு போட்டுருங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? ரூட்டுன்னு போடுறேன். ரூட் Q1 x1 பார்க்குறோம், எக்ஸ் பார்க்குறோம். ஸோ ரூட் Q டிவைடட் பை ரூட் ஆஃப் Q ப்ளஸ் என்ன பண்ணுவோம்? ரூட் ஆஃப் 4Q. கரெக்ட்? ரூட் ஆஃப் Q ப்ளஸ் ரூட் ஆஃப் 4Q இன்ட்டு என்ன பண்ணணும்? ஆர்னு போடணும். ஸோ இதை சால்வ் பண்ணணும்னா எக்ஸ் கிடச்சிரும். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ரூட் Q ப்ளஸ் ரூட் ஆஃப் Q இருக்குது. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணலாமா? ஸ்கொயர் பண்ணி போடலாமா? யோசிங்க. இப்படி பண்ணலாம்ல. என்ன பண்ணுறேன்னா, ரூட் Q இருக்குல்ல, அது அப்படியே இருக்கட்டும். கீழே ரூட் Q இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல 4 என்ன பண்ணிக்கலாம்? 2 ரூட் Qன்னு போடலாமா? போடலாம். சூப்பர். இப்போ என்ன பண்ண, இந்த இடத்துல ஆர் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா ரூட் Qவை வெளியே கொண்டு வரேன். ரூட் Q இங்கே இருக்கட்டும். கீழே ரூட் Qவை வெளியே கொண்டு வந்து என்ன ஆகும்? ரூட் Qவை வெளியே கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்? 1 + 2 ஆகிடும். கரெக்ட்? ஸோ அப்போ இந்த ரூட் Qவும் போச்சு. இந்த இடத்துல ஆர் இருக்குது. ஸோ r/3. ஸோ r/3 தான் நம்மளோட டிஸ்டன்ஸ். r/3 தான் நம்மளோட டிஸ்டன்ஸ். கிளியர்? ஸோ இது r/3னா அப்போ ஆப்வியஸாக இங்கேருந்து வர டிஸ்டன்ஸை நீங்கள் பேசிக் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். r - r/3 பண்ணோம்னா இது கிடச்சிரும். கரெக்டாக? அப்படி இல்லாட்டி நீங்கள் எப்படி போடலாம்? இந்த மாதிரியும் போடலாம். சரி, காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இங்கேருந்து ஒருவேளை ரைட்டில் இருந்து கேட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணும்? ஃபார்மில் எப்படி மாறிடும்? ரூட் ஆஃப் 4Q டிவைடட் பை ரூட் ஆஃப் 4Q ப்ளஸ் ரூட் ஆஃப் Q இன்ட்டு ஆர்னு வச்சு போடுவோம். சரி, இது வந்து ரைட்லேருந்து கேட்டால் நம்ம இப்போ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போ வந்து நல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம அடுத்து Q கண்டுபிடிக்கணும். நல் பாயிண்ட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? நல்லா பாருங்கள். இந்த இடத்துல நான் சைனை பற்றி எதுவுமே பேசலை. ஓகே, சார்ஜ் கண்டுபிடிக்கணும். சார்ஜ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்றது லாஸ்ட்டில் பார்ப்போம். ஜஸ்ட் கண்ணை மூடிக்கிட்டு இருக்க வேல்யூ போட்டுருவோம். சரியா? ஸோ Q1 × Q2 பண்ணணும். அப்போ Q × 4Q டிவைடட் பை என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் Q ப்ளஸ் ரூட் ஆஃப் 4Q. ஓகே, ரூட் ஆஃப் 4Q ப்ளஸ் ரூட் ஆஃப் Q. கரெக்டாக? அதோட ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ இதை எப்படி போடலாம்? 4Q²
டிவைடட் பை இதை வந்து என்ன பண்ணோம் ரூட் இதுலேருந்து அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நம்ம க்யூவை வெளியே கொண்டு வந்துக்கலாம் சரியா க்யூவை வந்து வெளியே கொண்டு வந்துக்கலாம் இப்போதைக்கு ஸோ இதை எப்படி போடுறேன்னா நான் 2 ரூட் க்யூ ப்ளஸ் ரூட் க்யூன்னு போடலாமா ஹோல் ஸ்கொயர் கிளியர் ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா நான் அப்படியே அந்த 4q² மேலே அப்படியே இருக்கட்டும் டிவைடட் பை ரூட் க்யூவை வெளியே எடுக்கிறேன் சரி அப்போ என்ன ஆகும் 2 + 1ன்னு வருதா 2 + 1ன்னு வருது கரெக்டாக இதோட ஹோல் ஸ்கொயர் ஓகே ஸோ இப்போ இது என்னென்னு போடலாம் இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல 3 இருக்குது 3யோட ஸ்கொயர் பார்த்தாக்கா எவ்வளோ வரும் 9ன்னு வரும் ஸோ இந்த க்யூவும் மேலே ஒரு க்யூவும் போச்சுன்னா அப்போ 4q/9 தான் ஆன்சர் கிளியர் 4q/9 தான் ஆன்சர் பட் இது ப்ளஸ்ஸா இல்லை மைனஸா அதுதான் விஷயம் இது ப்ளஸ்ஸா இல்லை மைனஸா யோசிச்சு சொல்லுங்கள் கமான் ஸோ டெஃபினெட்லி இது எப்படி இருக்கணும் இந்த இடத்துல வந்து க்யூ என்ன சைன் இருந்தாக்கா இது வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும் இப்போ இது ரெண்டும் அப்படியே செப்பரேட் ஆகி போயிட்டுருக்கு கரெக்டாக அப்போ க்யூ வந்து மைனஸாக இருக்கணும் மைனஸாக இருந்தாக்கா அப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே அடியாக பிடிச்சி இழுத்து வச்சுப்பான் சரியா ஸோ இது வந்து மைனஸ் வரும் என்னோடய மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சம் ஒன்று கூட தப்பே ஆகாது ஆனால் என்னோடய மெத்தடில் போடணும்னா புரிஞ்சு படிக்கணும் சரியா நார்மலாக வந்து நான் சொல்கிறத வந்து நல்லா கிராஸ் பண்ணிக்கணும் நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே மக்கப் பண்ண தேவையில்லை நான் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரியா ஸோ கிளியர் ஸோ இப்போ அடுத்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிராஃப் பார்க்க போகிறோம் அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடு சரியா ஸோ கொஞ்சம் இமேஜினேஷன் தேவைப்படும் எனக்கு உங்களோட இமேஜினேஷன் கண்டிப்பாக தேவைப்படும் சரியா கர்ச்சீஃப் தான்ப்பா செட் ஆகுது எனக்கு இது வேணாம் கர்ச்சீஃப் தான் சூப்பராக இருக்குது பாருங்க டக்குன்னு அடிச்சிச்சு வேஸ்ட்டாக 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இது சூப்பராக இருக்குது நம்மளாம் லோக்கலில் ஓகே சூப்பர் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு கிராஃப் வரைய போகிறேன் சரியா அந்த கிராஃப் எப்படி வரைய போகிறேன்னா நான் இந்த பாயிண்ட் ஆரிஜினை வச்சுக்கிறேன் ஓகே ஆரிஜினில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு சார்ஜ் வச்சுக்கிறேன் க்யூன்னு இருக்கட்டும் ஓகே அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் சரி ப்ளஸ்ஸாகவே இருக்கட்டுமே ஓகே ஒரு சார்ஜ் வச்சுருக்கேன் நான் கிளியர் அந்த எக்ஸாம்பிளே பார்ப்போம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல க்யூ இருக்குது இதை வந்து என்ன சொன்னேன்னா 4q சொன்னேன் இதானே என் எக்ஸாம்பிளாக இருந்துச்சு சூப்பர்ரா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டேன் சார்ஜ் வச்சுருக்கேன் ஓகே சார்ஜ் வச்சுருக்கேன் இதை ஒரு கிராஃபிக்கலாக நான் போடுறேன் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நான் இப்படி கொடுக்குறேன் ஒய் ஆக்சஸை வந்து என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது எக்ஸ் ஆக்சஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஆக்சஸாக என்னோடய டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன் ஓகே என்னோடய டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸாக இருக்குது டாட்டர் லைனாக நார்மல் லைனாகவே போட்டுக்கலாம் ஓகே சூப்பர் ஸோ எக்ஸ் ஆக்சஸில் வந்து என்னோடய டிஸ்டன்ஸ் இருக்குது எக்ஸ் ஓகே ஒய் ஆக்சஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது இப்போ இந்த இடத்துல என் சார்ஜ் இருக்குது இந்த இடத்துலையும் ஒரு சார்ஜ் இருக்குது நான் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் ஓகே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் கரெக்டாக இது ஆரிஜினில் இருக்குது சரியா நல் பாயிண்ட்டு இங்கே எங்கேயோ இருந்துச்சு நமக்கு ஓகே நல் பாயிண்ட் இங்கே இருக்குது ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு கிராஃப் வரைய போகிறோம் சரியா ஒரு கிராஃப் வரைய போகிறோம் சரியா கிராஃப் வரையறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து ஒரு ரவுடி ஓகே நான் ஒரு ரவுடி சரியா அந்த நானும் ரவுடினால வர அந்த கிழவன் ரவுடி மாதிரி ஒல்லியாக இருப்பாங்க அந்த மாதிரி சரி ஓகே மொக்க காமெடி ஸோ இப்போ நான் ஒரு ரவுடி எனக்குன்ட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது கரெக்டாக எனக்குன்ட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு 100 பேர் நான் வச்சுருக்கேன் சூப்பர் இப்போ வேறு ஒரு ரவுடியை நான் அட்டாக் பண்ண வரான் சரியா அவன் என்ன பண்ணுறான்னா லாஸ்ட்லேருந்து வரான் ஸோ ஃபஸ்ட்டு ரவுடியை அவன் என்ன பண்ண முடியும் ஈஸியாக அடிச்சிட முடியும் ஏன்னா அங்கே இடத்துல பவுண்ட்ரியில் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க சரியா என்னை கிட்ட வர நிறைய பேர் இருப்பாங்க கரெக்டாக ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 4-5 பேர் ஈஸியாக வந்து அடித்து போட்டு உள்ளே வந்துட்டான் ஆனால் அவன் என் கிட்ட வர அவனுக்கு என்ன அவன் காம்படிஷன் டஃப் ஆகுமா ஏன்னா சுற்றி நிறைய ஆளுங்க இருக்காங்கல்ல என்கிட்ட நிறைய ஆளுங்க இருக்காங்க அவனால் என்கிட்டயே வர முடியாது கரெக்டாக அப்போ இதையே நம்ம சார்ஜாக பார்த்தோம்னா இப்போ இது ஒரு சார்ஜ் இந்த சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது தூரத்தில் ஒரு சார்ஜ் ஈஸியாக என்ன பண்ண முடியுது கிட்ட வர ட்ரை பண்ண முடியுது ஆனால் அதே சார்ஜ் கிட்ட வரவே முடியல வேறு ஒரு சார்ஜால் கிட்ட வரவே முடியல ஏன் வர முடியலன்னா ஏன் கிட்ட பவர் அதிகம் அந்த மாதிரி சார்ஜ் கிட்ட பவர் அதிகம் என்ன பவர் அது ஃபோர்ஸ் சார்ஜ் கிட்ட அதோட ஃபோர்ஸை பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் சார்ஜ் கிட்ட அதோட ஃபோர்ஸை பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ஆஸ் கம்பேர்ட் டு தூரத்தில் கரெக்ட் புரியுதா ஸோ அப்போ இந்த இடத்துல என் சார்ஜ் இருக்குது இந்த சார்ஜ் வந்து +q ஓகே இந்த சார்ஜ் வந்து +q நம்ம இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்ப்போம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் கரெக்டாக இல்லையா ஈயோட யூனிட் என்ன நியூட்டன் பர் கூலம் கரெக்ட் ஸோ எவ்வளோக்கு என் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சரியா அப்போ சார்ஜ் கிட்ட வரும்போது ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா சார்ஜ் கிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்குமா
சூப்பர்ரா. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வச்சுப்போம். ஸோ இந்த பாயிண்ட் Q பாயிண்ட் இங்கே இருக்குது சரியா. Q பாயிண்ட்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஆகும்? இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். கரெக்டாக இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி போகும், ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பாயிண்ட் ரைட் சைடில் பார்க்குறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸை பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகுது. லெஃப்ட் சைடில் பார்க்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? லெஃப்ட், உங்களுக்கு லெஃப்டாக ரைட்டான்னு தெரியல. ஸோ லெஃப்ட், எனக்கு பார்த்தா லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கு. ஓகே, இது பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல சார்ஜுக்கு ரொம்ப பக்கத்தில் கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் சரியா. மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். அது எவ்வளோ மேக்ஸிமமாக இருக்கும்னா ப்ளஸ் சார்ஜில் மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் முன்னாடியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தாக்கா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் ஒரு வேல்யூ இருக்குது. அது ரொம்ப அதிகமாக இருக்கும். சார்ஜ் கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக இவ்வளோ அதிகமான வேல்யூ இருக்குது. ஓகே, அதுவே என்ன பண்ணுறேன்னா, ஓகே, அதுவே இப்போ என் சார்ஜுக்கு இந்த சைடில் பார்த்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஆனால் இந்த சைடில் போகுது. இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போதாடா. ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் என்னது? ஆப்போசிட் சைன் தானே. இதை நான் ப்ளஸ்ன்னு எடுத்தேன்னா அப்போ ஆப்வியஸாக இதையும் மைனஸாக தானே எடுக்கணும். ஆனால் இதுலேயும் வேல்யூ பெருசு தான், பவர் அதிகம் தான். ஆனால் நெகட்டிவ் சைடில் அதிகம் சரியா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதான் என்னோட நெகட்டிவ் சைடில் அதிகமான வேல்யூ சரியா. அதுக்கப்புறம் என் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா, நான் போக என்னோட ரவுடிங்களோட எண்ணிக்கை குறையுது. அப்போ என்ன அர்த்தம், என் எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாகிக்கிட்டே போக இந்த பாயிண்ட்டில் நல் பாயிண்ட் இருக்குது. நான் என்ன சொன்னேன், நல் பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது நல் பாயிண்ட்டில் சரியா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்கான்னா இ நெட் வந்து 0ன்னு சொன்னேன். நல் பாயிண்ட்டில் 0 இந்த பாயிண்ட். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த பாயிண்ட்டையும் மறைச்சிட்டேன்னா இந்த பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணுறேன். சூப்பர். இந்த கிராஃப் புரிஞ்சா? அப்போ என்ன சொல்லுது, சார்ஜ் கிட்ட இருக்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப அதிகம். நல் பாயிண்ட்டுக்கு போனாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, எலக்ட்ரிக் ஃபீல்டே கிடையாது, 0. அதே மாதிரி சார்ஜுக்கு இந்த சைடில் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகம், ஆனால் நெகட்டிவ் டைரெக்ஷனில். அதுக்கப்புறம் போக சார்ஜுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாகிட்டே போகும் சரியா. புரிஞ்சா? இது வந்து இந்த சார்ஜுக்கு. இப்போ இந்த சார்ஜுக்கு பார்த்தா இதுவும் ப்ளஸ் சார்ஜ் தான். இந்த சைடில் இதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகும் கரெக்டாக. பாசிட்டிவ் சார்ஜ் எமிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி இந்த சைடில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும். இது நம்ம ரைட் சைடில் போனால் ப்ளஸ்ன்னு வச்சுப்போம், இதை மைனஸ்ன்னு வச்சுப்போம் சரியா. ஸோ இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது. அது ரொம்ப அதிகமான வேல்யூவாக இருக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் போக இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னாகும், கம்மியாகிட்டே போகும் கரெக்டாக. சார்ஜ் தூரத்தில் போயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. ஓகே, அதே மாதிரி இந்த சைட்லேயும் மேக்ஸிமம் வேல்யூ தான், ஆனால் நெகட்டிவில் அதுவும் என்ன ஆகும், நல் பாயிண்ட் வரைக்கும் அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் சரியா. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உங்களோட சார்ஜுக்கும் நடுவில் சார்ஜோட டிஸ்டன்ஸ்க்கும் நடுவில் இருக்க கிராஃப். ஓகே, ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் என்ன நடக்குது ரெண்டு சார்ஜ்க்கு நடுவில் அப்படின்னும் போது. ஒன்றும் இல்லை, ஃபீல்ட் லைன்ஸ்லாம் தெரியும்ல, அந்த ஃபீல்ட் லைன்ஸ் ஒன்று கொலாய்ட் ஆகி இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஃபீல்ட் லைன் 0 ஆகிடுது. இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் மாஸ் ஃபீல்ட் லைன் வந்து ஒமிட் ஆகிட்டே இருக்குது சரியா. கிளியர் சூப்பர்ரா. ஸோ இப்போ இதே விஷயத்தை இன்னும் இந்த கிராஃப் புரிஞ்சா இல்லைன்னு 2 கன்க்ளூஷன் வந்துச்சு. இந்த 2 கன்க்ளூஷன் வந்துச்சு. ஒன்று என்னென்னா, ஒரு சார்ஜுக்கு கிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். சார்ஜ் கிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். சார்ஜை விட்டு தூரம் போக வேல்யூ கம்மியாகும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை எமிட் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்சர்வ் பண்ணும் சரியா. சூப்பர்ரா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு நான் கொடுத்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை திருப்பி நான் ரிவைஸ் பண்ண போகிறேன். நான் கொடுத்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை திருப்பி நானே சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை. அந்த முழு நம்பிக்கையே நானே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, 33 மினிட்ஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. சரி ஓகே. ஸோ இன்றைக்கி கிளாஸ் நான் சீக்கிரம் முடிக்கலாம்னு பார்த்தேன், பட் ஆனால் நார்மலாக எடுக்கிற டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு விஷயம், அந்த அடுத்த டாபிக் போட்டுக்கணும். இன்னொரு விஷயம், சும்மா உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கணுன்ட்டு தான் ஆசை எனக்கு. சார்ஜ் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார்ஜ் கிட்ட வந்து ரொம்ப அதிகமான வேல்யூ. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இவ்வளோ இருக்குது. சார்ஜ் விட்டு தூரம் போக கொஞ்சம் கம்மி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் கிட்ட ரொம்ப அதிகம், அப்புறம் கொஞ்சம் கம்மி, அப்புறம் கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி கரெக்டாக. அதுவே இந்த இடத்துல இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிட்டேன். அப்போ என்ன ஆகும், சார்ஜ் ரொம்ப அதிகம், கொஞ்சம் அதிகம். இந்த இடத்துல சார்ஜே கிடையாது. அதே மாதிரி இவகிட்ட ரொம்ப அதிகம் அப்படியே கம்மியாகிட்டே போய் இந்த இடத்துல 0. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நல் பாயிண்ட்னு சொல்லுவோம். கிளியர்.
ஸோ இது மாதிரி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேடா. ஸோ இப்போ அடுத்த டாபிக் போவோம் நம்ம. சரியா, அடுத்த டாபிக் போவோம். அடுத்த நான் அந்த டெரிவேஷன் நான் உங்களுக்கு போடுறேன். சரியா, என்ன டெரிவேஷன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறேன், ப்ளஸ் Q1 வச்சுக்கிறேன், இந்த இடத்துல மைனஸ் Q2 வச்சுக்கிறேன், ப்ளஸ் Q1, இந்த இடத்துல வந்து மைனஸ் Q2. கிளியர்? பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. கரெக்டாக? நான் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிக்கிறேன், ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஏன் என்ன தெரியும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய கேப் உள்ள தேவையில்லை, நான் நடுவில் நமக்கு வேலையே இல்லைன்னு எனக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் Q வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல மைனஸ் Q வச்சுக்கிறேன். ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நான் ஆறுன்னு சொல்கிறேன். ஓகேடா. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கடா, நீங்கள் சொல்லுங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே ஜீரோவாக இருக்கும்? இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்குமா? போன கேஸே நமக்கு இங்கே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக வந்துச்சு. இந்த கேஸில் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ வருமா? ப்ளஸ் சார்ஜ் என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டை பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ அதனால் ப்ளஸ் சார்ஜ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பாயிண்டில் இப்படி, மைனஸ் சார்ஜ் என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ மைனஸ் சார்ஜ் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இவங்ககிட்ட போகுது இப்படி. ஸோ அப்படி போகிறப்ப மைனஸ் சார்ஜ்னால இந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி. ஸோ பார்த்தோம்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கும், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ வந்துச்சு. ஆனால் இந்த கேஸில் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டபுள் ஆகிடுச்சு. சரியா? அப்போ வேறு எங்கன்னா இங்கெல்லாம் பண்ணால் ஆப்வியஸாக வராது. பாசிட்டிவ் சார்ஜ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது, நெகட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது. ஸோ ஆக மொத்தம் இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகும். ஓகே, ஸோ இவ்வளோ பெருசாக நமக்கு இருக்க தேவையில்லை, இதை அழிச்சிட்றேன். ஓகே, இதை அழிச்சிட்றேன். ஸோ அப்போ ஆப்வியஸாக நான் என்ன சொன்னேன், ரெண்டு இடத்துல பாசிபிலிட்டி. ஒன்று இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டில் பார்த்தாக்கா இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட் சைடு போகும், இப்படி போகும். நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நெகட்டிவ் ஃபீல்டு. ஸோ இங்கே வந்து நல் பாயிண்ட் வர பாசிபிலிட்டி. அடுத்து என்னென்னா, இந்த இடத்துல அதே மாதிரி வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை வாங்கும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை தள்ளும். ஸோ இங்கேயும் ஒரு நல் பாயிண்ட். ஸோ ரெண்டு நல் பாயிண்ட் இருக்குது. இதில் எந்த நல் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும், எந்த நல் பாயிண்ட் எடுத்துக்கணும், நான் அதுக்கும் உங்களுக்கு சொன்னேன். இந்த கேஸ் படி இதை Q1 வச்சுப்போம், இதை Q2 வச்சுப்போம். சரியா? நம்ம கேஸ் படி Q1 இஸ் மச் லெஸ் தென் Q2 வச்சுப்போம். Q1 இஸ் லெஸ் தென் Q2. இப்போ சொல்லுங்கடா, ரெண்டு நல் பாயிண்டில் எந்த நல் பாயிண்ட் கரெக்ட்? இந்த நல் பாயிண்ட் தான் கரெக்ட். இங்கே தான் வந்து நமக்கு வந்து நல் பாயிண்ட் கிடைக்க போகுது. இந்த நல் பாயிண்ட் வந்து வராது. ஏன்? பிகாஸ் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன் நேற்று. என்னென்னா, இப்போ நான் ஒரு பெரிய ரவுடி, அங்கே ஒரு சின்ன ரவுடி இருக்கான். அந்த சின்ன ரவுடி எப்படி என்கிட்ட வந்து நிற்க முடியாதுல்ல. சின்ன ரவுடி வந்து அவன் தான் ஃபஸ்ட்டு சாவான். ஓகே, என்கிட்ட வரமாட்டான். அந்த மாதிரி தான் இது. யாருக்கிட்ட சார்ஜ் கம்மியாக இருக்கோ அவங்ககிட்ட தான் நல் பாயிண்ட் போகும், அவங்ககிட்ட தான் நல் பாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துல Q2ஓட சார்ஜ் ரொம்ப அதிகம், நல் பாயிண்ட் இது வரைக்கும் வரத்துக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. சரியா? ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி Q1 இருக்குது. சரியா? புரிஞ்சா? ஸோ பேசிக்காக இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து டிரைவ் பண்ணலாம், எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த நல் பாயிண்ட்லேருந்து நான் லெஃப்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இந்த சார்ஜ்லேருந்து நல் பாயிண்ட் வரும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் x1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, x1 வச்சுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு தெரியும். சரியா? ஆறுன்னு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நல் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஈக்குவேட் பண்ணணும். கரெக்டாக? இப்போ இந்த சார்ஜ் எடுத்துக்கிறேன். இந்த சார்ஜுக்கு இவனாலே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது, இந்த சார்ஜுக்கு இவனாலே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. சரியா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு Q1 and Q0 வச்சுக்கலாமா? Q1 and Q0 will be equal to electric field due to Q2 and Q0. கரெக்டா இல்லையா? ஓகே, அப்போ தானே ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும். கிளியரா? ஸோ அப்போ இதில் எப்படி எழுதணும், Q0 தான் நம்மளோட பாயிண்ட் சோர்ஸ். ஸோ அப்போ என்ன வரும், Q1 டிவைடட் பை R ஸ்கொயர். ஆர் ஸ்கொயருக்கு பதில் என்ன வரும், இந்த சார்ஜ்க்கும் இந்த இதுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் x1 ஸ்கொயர். ஃபர்கட் அபவுட் சைன், அவ்வளோதான். சைனை பற்றிலாம் கவலையே தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் கான்செப்டை ஒழுங்காக படிச்சிங்கன்னா சைனை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரியா? நான் இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் எதுவுமே போடல, பேசிக்கலாக சால்வ் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அடுத்து இந்த இடத்துல பார்த்தோம்னா இதுக்கும்னா அப்போ ஆப்வியஸாக Q2, இது Q2 கரெக்டாக. அப்போ Q2 டிவைடட் பை இந்த இடத்துல என்ன வரும், பாயிண்ட் இங்கே இருக்குது, Q2 இங்கே இருக்குது, R + X சொல்லலாமா, R + X1, அவ்வளோதான். கிளியர்? R + X1 ஹோல் ஸ்கொயர் போடணும், ஹோல் ஸ்கொயர். கிளியர்? ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், X1 தான் வேணும். சரியா? ஸோ இதை வந்து குவாட்ரட்டிக்காக போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணால், நான் ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தால் என்ன ஆகுது, கேவும் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். ரூட் Q1
டிவைடட் பை இது என்ன ரூட் எடுத்தாலும் x1 மட்டும்தான் பாக்கி இருக்கும் ஈக்குவல்ஸ் டு ரூட் q2 டிவைடட் பை r ப்ளஸ் x1 மட்டும்தான் பாக்கி இருக்கும் கரெக்டாக. ஸோ நமக்கு தேவையானது x1 தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா x1 இன்ட்டு ரூட் q2 ஈக்குவல்ஸ் டு r இன்ட்டு ரூட் q1 ப்ளஸ் x1 இன்ட்டு ரூட் q1 கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த x1 வந்து நான் அங்கே கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், x1 அந்த பக்கம் கொண்டு போனால் x1 root q2 minus x1 root q1 is equals to r into root q1 correct. சூப்பர். அடுத்து இந்த x1 காமன் எடுக்கிறேன். x1 காமன் எடுத்தாக்கா root q2 minus q1 அது அந்த பக்கம் போயிடுச்சுனாக்கா root q1 into r divided by root q2 minus q1. இதே ஃபார்முலாவை இதுக்கு முன்னாடி எங்கேயா பார்த்தீங்களா? பார்த்தீங்க. ஆனால் எப்படி இருக்கும், x equals to root q1 x1 வேணா x equal root q1 plus root q2 plus root q1 ப்ளஸ்ன்னு வரும். இந்த இடத்துல மைனஸ் வருது, அவ்வளோதான் வித்தியாசம். ப்ளஸ் யாருக்கு வந்துச்சு, ரெண்டு பக்கமும் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அப்போ ப்ளஸ்ஸு, ரெண்டு பக்கமும் பாசிட்டிவ் சார்ஜ்னா அப்போ ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸு மைனஸ்னு இருக்குனாக்கா அப்போ வந்து நமக்கு என்ன ஆகிடுச்சு, கீழே இங்கே மைனஸ். ஃபார்முலா எப்படி கூட நீங்கள் படிக்கலாம் சரியா. இது வந்து x1 சரியா. ஒருவேளை உங்களுக்கு வந்து சில டைம் என்ன ஆகும், இங்கேருந்து இது வரைக்கும் கேட்டுருவாங்க ரைட் சார்ஜ்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதே டெரிவேஷன் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டெடியூஸ் பண்ணதை எப்படி, இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இந்த ஃபுல் டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் கரெக்ட். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டிஸ்டன்ஸை என்ன சொல்லிக்கலாம், ஆர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆர்னு வச்சுக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஆர். இதே விஷயத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைரெக்ஷன்லேருந்து வந்தால் எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரியா. ஸோ இப்போதைக்கு நான் இதோடய ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இங்கே அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. இது வந்து என்ன நல் பாயிண்ட், எப்போ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருந்துச்சா நல் பாயிண்ட் இப்படி கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ நல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன, நல் பாயிண்ட்டில் ஒரு சார்ஜ் வைக்கிறேன், அந்த சார்ஜ் எவ்வளோ வந்து நமக்கு கொடுக்க போகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த சார்ஜ் வந்து எவ்வளோ கொடுக்க போகுதுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. ஸோ அதுக்கு வந்து பேசிக்கலாக என்ன சொல்லணும், அந்த சார்ஜ் என்னவாக இருக்கணும் யோசிச்சு சொல்லுங்கள். இந்த கேஸை வந்து யார் கம்மி, இந்த கேஸை q1 இஸ் லெஸ் தென் q2வா, அப்போ நல் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. ஸோ அப்போ இந்த நல் பாயிண்ட்டில் ஒரு சார்ஜ் வரப்போகுது கரெக்டாக. அந்த சார்ஜோட சிம்பிள் பாசிட்டிவாக நெகட்டிவாக யோசிச்சு சொல்லுங்கள். அந்த சார்ஜோட சிம்பிள் பாசிட்டிவாக நெகட்டிவாக யோசிச்சு சொல்லுங்கள். இந்த q என்னது நெகட்டிவ், இந்த q என்னது பாசிட்டிவ். என்ன பண்ண போகிறான், இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொலைட் ஆக போகிறாங்க கரெக்டாக. அப்போ இவன் என்ன பண்ணணும், இதை கொலைட் ஆகாமல் தடுக்கணும் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் q பக்கத்தில் இருக்கா, அப்போ இவன் என்ன பண்ணுவான், இந்த q அந்த பக்கம் போக விடாமல் தடுக்கணும், இந்த q அந்த பக்கம் போக விடாமல் தடுக்கும். அப்போ இவன் வந்து நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் ப்ளஸ் q என்ன பண்ண முடியும், இழுக்க முடியும். இது வந்து ஒன் மெத்தட். இந்த q-ஓட சைன் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்கலாக யோசிக்கணும் சரியா. இந்த q வந்து நெகட்டிவாக இருந்தால் தான் இதை வந்து அங்கே போய் இடிச்சிக்காமல் தடுக்க முடியும் சரியா. அது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், அனலிட்டிக்கல் மெத்தட். சுத்தமாக தெரியலையா, இங்கு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இதை வந்து என்ன சொல்லணும், அனாலிட்டிக்கல் மெத்தட். அனாலிட்டிக்கல் மெத்தட் பார்த்த உடனே அப்படியே பார்த்தே சொல்கிறோம் இது வந்து மைனஸ் சார்ஜரா q அப்படின்ட்டு. இன்னொரு மெத்தட் என்னென்னா சிம்பிள் லாஜிக்கு q-ஓட சார்ஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, சிம்பிள் லாஜிக் நல்லா காது கொடுத்து கேளுங்க, பெரிய சார்ஜோட சைன் என்னமோ அதான் q-ஓட சைன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. q ஹேஸ் சைன் ஈக்குவல் டு ஹையர் சார்ஜ். இந்த இடத்துல ஹையர் சார்ஜோட வேல்யூ என்ன, q1 பெருசா q2 பெருசா, q2 தானே பெருசு, q2ஓட சைன் என்ன நெகட்டிவ், அது சார்ஜோட q-ஓட சைனும் நெகட்டிவ், அவ்வளோதான் புரிஞ்சா. ஸோ இந்த மாதிரி தான் சைனை டிட்டர்மைன் பண்ணுவோம். ஒன்று வந்து அனலிட்டிக்கல் மெத்தட் பார்த்து சொல்கிறது, இன்னொன்று சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ்ஸு மைனஸும் வந்தாக்கா யார் பெரிய சார்ஜோ அவரோட சைன் தான் q-க்கு வரும் சரியா. ஸோ இப்போ q-ஓட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன சொன்னால், இந்த q இங்கே இருக்குது, ப்ளஸ் சார்ஜ்னால ஒரு என்ன கிடைக்கும், அதுக்கு ஃபோர்ஸ் கிடைக்குமா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குமா, ஃபோர்ஸ். ப்ளஸ் சார்ஜ்னால் வர ஃபோர்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி வந்து இதை q1ன்னு வச்சுக்கலாம், இதை q0ன்னு வச்சுக்கலாம். q0 ஈக்குவல்ஸ் டு இது வந்து ஃபோர்ஸ் 2 and 0 கண்டுபிடிக்கணும், 2 and 0. ஸோ இதுக்கு என்னது k q1 q2 டிவைடட் பை r ஸ்கொயர் கரெக்டாக. ஆமாம், k q1 இன்ட்டு q டிவைடட் பை ஆருக்கு வேறு இந்த இடத்துல என்ன வரும், x1 வரும் கரெக்டாக, x1 வரும். சூப்பர் புரிஞ்சாடா. அடுத்து ஈக்குவல்ஸ் டு k q2q டிவைடட் பை x ப்ளஸ் ஆர்ன்னு சொல்லலாமா, இல்லை வெறும் ஆமாம் x ப்ளஸ் ஆர்ன்னு சொல்லலாம் கரெக்டாக. இந்த இடத்துல இது பழைய கொஷினோட ஆர் இல்லை, அதை அழிச்சிடலாம், இது தேவைப்படாது.
எக்ஸ் ப்ளஸ் ஆர்ன்னு சொல்லலாம். சரியா, x1 ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சா? ஸோ இப்போ அதே மாதிரி மெத்தட் தான். என்ன பண்ணலாம், இந்த கேவை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா என்ன ஆகுது, நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூவே வந்து கட் ஆகுது. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேறு மாதிரி யோசிக்கிறோம். சரி, ஓகே. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணல. சரியா, இப்போ அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணல. ஏன்னா இந்த க்யூ தானே வேணும், க்யூவே கேன்சல் ஆகுதுன்றப்ப நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ இந்த மொத்த சிஸ்டமும் ஈக்குலிபிரியம் தான். நான் யார் ரெண்டு பேருக்கு நடுவில் வேணாலும் நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் இவனையும் வச்சுக்கிறேன். சரியா, F12 இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு இதுக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் F10ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக வரும் பாருங்கள். எப்படின்னு பாருங்கள். இப்போ க்யூ கேன்சல் ஆகாது. F12 கம்பேர் பண்ணால் எவ்வளோ வரும், K Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு இவனுக்கு நடுவில் கம்பேர் பண்ண என்ன வரும், K Q1 Q டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். கரெக்ட்? எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். இந்த சார்ஜ்லேருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸ் ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். கரெக்டாக? என்ன வரும், எக்ஸு டேரெக்டாக நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். எக்ஸு என்ன வரும், யார் பக்கத்தில் இருக்கா, யார்கிட்டேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், எக்ஸு யோசிச்சு சொல்லுங்கள். x1ஓட வேல்யூ ஜஸ்ட் நோ கண்டுபிடிச்சோம் நம்ம. Q1 கிட்டேருந்து தானே மெஷர் பண்ணுறோம். அப்போ ரூட் Q1 டிவைடட் பை ரூட் Q2 மைனஸ் ரூட் Q1 இன்ட்டு ஆர். ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா தானே. கரெக்டாக? ரூட் Q1 டிவைடட் பை ரூட் Q2 மைனஸ் ரூட் Q1 டிவைடட் பை ஆர். ஓகே, கிளியர்? ஸோ இதோட ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான்டா. ஈக்குவேஷன் பார்க்க பெருசாக இருக்குது, ஆனால் ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன். நல்லா கவனித்து பாருங்கள். இந்த கேவும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த Q1 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இதுவும் ஆர் ஸ்கொயர் தான். கரெக்டாக? இதுவும் வந்து ஆர் ஸ்கொயர் தான். இந்த இடத்துல ஒரு Q1 இருக்குது, இந்த இடத்துல ஒரு Q2 இருக்குது. இந்த Q1 இது ஆக்சுவலாக ரூட் இருக்கா, ரூட்டை ஸ்கொயர் பண்ணனாங்க ரூட் கேன்சல் ஆகும். ஸோ Q1 இருக்குது. இந்த Q1 வந்து அது கூட மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா Q1 அண்ட் Q2 ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துலையும் ஆர் ஸ்கொயர் இருக்குது. அது இன்னும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது, இந்த Q வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த Q வந்து என்ன ஆகும், இங்கே போகும், மேலே வந்துடும், நியூமினேட்டரில் வந்துடும். அதுக்கப்புறம் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா அது டினாமினேட்டரில் வந்துடும். ரூட் Q2 மைனஸ் ரூட் Q1. புரிஞ்சாடா? கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சா? Q1 Q2 ரூட் Q2 மைனஸ் ரூட் Q1. புரிஞ்சா? அதோட ஹோல் ஸ்கொயரும் இருக்குது, அது மறந்துடக்கூடாது. சரியா? ஹோல் ஸ்கொயர் ஜஸ்ட் சால்வ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நமக்கு தேவையான Q. கிளியர்? அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த கேஸ் என்ன ஆகிடுச்சு, அந்த கேஸில் Q வந்து ஜஸ்ட் ப்ளஸ்ன்னு வந்துச்சு. இந்த கேஸில் வந்து Q வந்து ஜஸ்ட் மைனஸ் வருது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. Q2 Q1 நான் ஏன் எழுதுனேன்னு புரியுதா? ஃபஸ்ட்டு ஏன் நான் Q2 Q1 எழுதுனா ஜஸ்ட் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா எல்லா ஃபார்முலாவுமே ஈஸி. ஸோ இது Qவோட வேல்யூ கிடச்சிச்சு. சைனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தட் சொன்னேன். அனலிட்டிக்கல் மெத்தட் படி பார்த்தாலும் நெகட்டிவ் தான் வரும், இல்லாட்டி டேரெக்டாக பெரிய சார்ஜோட சைனு கண்ணு மூடிட்டு போட்டணும், மைனஸ். சரியா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் இங்கே எங்கேயுமே மைனஸை வந்து கன்சிடர் பண்ணிக்க தேவையே இல்லை. எங்கேயுமே மைனஸ் கன்சிடர் பண்ண தேவையே இல்லை. சரியா? ஸோ வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பு ரொம்ப கம்மியாகும். சரியா? ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து ரொம்ப உங்களுக்கு குழப்பாது. இல்லைனா நம்ம இங்கே நெகட்டிவ் போடுற மாதிரி இருக்கும், இங்கே நெகட்டிவ் போடுற மாதிரி இருக்கும், ரொம்ப குழப்பம். நினச்சி பாருங்கள், ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் போட்டிங்கன்னா என்னத்துக்காருது? இப்போ Q2 வந்து நெகட்டிவாக, ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்கல்ல. ஸோ அதுக்காக தான் சொன்னேன், நெகட்டிவ் பாசிட்டிவ் மறந்துடுங்க, இப்படியே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஆனால் ஃபைனலாக மெத்தடை கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக நெகட்டிவான்றது கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, சம் ஒன்று போட்டுங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். சி 4Q கொடுத்துருக்கேன், மைனஸ் 9Q கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் நல் பாயிண்ட் ஆன் சார்ஜ் ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து கேட்குறாங்க. இந்த லெஃப்ட்டில் இருந்து இதான் லெஃப்ட்டு. சரியா? இந்த லெஃப்ட்லேருந்து நல் பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஃபைண்ட் Q அந்த அப்படின்னு கேட்டுருக்காங்க. அது அப்புறம் பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு நல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ நல் பாயிண்ட் எங்கே இருக்கும்? ஒன்று இங்கே இருக்கணும், இல்லை இங்கே இருக்கணும். கரெக்டாக? சூப்பர். ஸோ இங்கே இருக்கணும். ஆனால் ரெண்டு இடத்துல இருக்க முடியாதுல்ல, ஒரு இடத்துல தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சார்ஜை கம்பேர் பண்ணணும். -9 4Q. லாஜிக்கலாக பார்த்தா -9 இருக்கல சில்லுது. நம்ம மேக்னிடியூட் மட்டும் செக் பண்ணால் போதும். யாரோட மேக்னிடியூட் அதிகம், 4 அதிகமாக 9 அதிகமாக?
4 தான் அதிகம். அப்போ நல் பாயிண்ட் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல தான் இருக்க போகுது. சரியா, நம்ம இந்த பாயிண்ட்டில் தான் நல் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன இந்த லெஃப்ட்லேருந்து தான் கண்டுபிடிக்கணும். சரியா, சில டைம் என்ன கொஸ்டின் ரைட்லேருந்து சொல்லிடுவாங்க. நல் பாயிண்ட் இங்கே தான் வரும், ஆனால் கொஸ்டினில் ரைட்லேருந்து சொல்லிடுவாங்க. அப்போ எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், இப்படி எடுப்போம். ஆனால் இந்த கேஸை நம்ம எக்ஸ் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எக்ஸ் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். சரியா, ஸோ டேரெக்டாக நான் உங்களுக்கு ஃபார்முலாலாம் சொல்லி கொடுத்துருந்தேன். எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு யார் பக்கத்தில் இருக்கா, 4q பக்கத்தில் இருக்கா. அப்போ ரூட் ஆஃப் சார்ஜ் சைன் அதெல்லாம் மறந்துருக்கு, ரூட் ஆஃப் 4q அவ்வளோதான். டிவைடட் பை என்ன பண்ணணும், இது என்னது ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரூட் ஆஃப் 9q மைனஸ், அதை மறக்கக்கூடாது, மைனஸ் ரூட் ஆஃப் 4q. இது எந்த கேஸில் ப்ளஸ் வரும் அப்படின்னா, ரெண்டு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் தான், இது ப்ளஸ்ன்னு வரும், இந்த இடத்துல மைனஸ் தான். இன்ட்டு ஆர், ஆரோட வேல்யூ அப்படி இருக்கட்டும். சரியா, சரி இப்போ இதை சால்வ் பண்ணலாமா. ஸோ என்ன வரும், 2 root q divided by 9னாக்கா 3 root q minus 2 root q. ரூட் q காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம்னா வெறும் மேலே 2r மட்டும் இருக்கும். 2r டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, ரூட் எடுத்தோம்னா 1. ஸோ 2r தான் இதோட ஆன்சர். ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு என்னது, 2r. அண்ட் இந்த இடத்துல வந்து ஆப்வியஸாக பார்த்தாலே தெரியுது, இவ்வளோ டிஸ்டன்ஸில் 2r இருக்கும். அடுத்தது என்ன, சார்ஜ். அந்த இடத்துல சார்ஜ் வச்சா என்னது, அதுக்கும் ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். கண்ணை மூடிட்டு ஃபார்முலா எழுதுங்க பார்ப்போம். q1 நான் கண்ணை மூடி தான் எழுதுறேன் பாருங்கள். q1 q2 இன்ட்டு ரூட் ஆஃப் q1 ரூட் ஆஃப் q2 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான், மாற்றி எழுதிட்டேன். இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 1 வரும். கண்ணை மூடிட்டு எழுதிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்ணை மூடிட்டு எழுதியாச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வேலை தான். q1 என்னது, q2 என்னது, வேல்யூஸ் ஆல்ரெடி கிவன். சைனை பற்றி கவலையே பட தேவையில்லை, கண்ணை மூடிட்டு எழுதுங்க. q1 என்னது 4q, q2 என்னது 9q, அவ்வளோதான். 4q 9q டிவைடட் பை சைன் மட்டும் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் அப்புறமா போடணும், அப்படியே சைனை மறந்துடக்கூடாது, அப்புறமா போடணும், ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும், ரூட் ஆஃப் q2 மைனஸ் q1 ஸ்கொயர். இந்த இடத்துல அதான் பண்ணோம், ரூட் ஆஃப் q2 மைனஸ் q1 பண்ண என்ன வந்துச்சு, ரூட் ஆஃப் q2 மைனஸ் q1 பண்ணும்போது என்ன வந்துச்சு. சரி, நம்ம ஸ்கொயர்லாம் வருதில்ல, நம்ம அப்படியே போடுவோம். ரூட் ஆஃப் q2 என்னது 4q, ரூட் ஆஃப் q2 என்னது 9q தான் q2 கரெக்டாக, மைனஸ் 4q அதோட ஹோல் ஸ்கொயர் கரெக்ட். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணாக்கா 4 9s 36, 36q ஸ்கொயர் மேலே இருக்குது, கீழே என்ன இருக்குது ரூட். இது வந்து 3 ரூட் q ஆகிடும், இது வந்து 2 ரூட் q ஆகிடும் கரெக்டாக. ஸோ இப்போ இதில் ரூட் q வெளியே எடுத்துட்டேன், என்ன ஆகும், ரூட் q 3 மைனஸ் 2 ஆகுமா. இதோட ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு q பண்ணோம்னா வெறும் q மட்டும்தான் இருக்கும். ஸோ q மட்டும் இருக்குது, 3 மைனஸ் 2 இருக்குது, அப்போ 1. ஸோ 1 மட்டும் இருக்குது. ஸோ q இதுவும் கேன்சல். ஸோ 36q தான் ஆன்சர். ஓகே, 36q ஆன்சர் கிடையாது, இன்னமும் ஒரு ஸ்டெப் இருக்குது. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச q மேக்னிடியூடு வந்து 36q. சைனுக்கு நம்ம லாஜிக்கல் மெத்தட் எல்லாம் உங்களோட மெத்தட். சரி, உங்கள் மெத்தடுக்கே வரேன். பெரிய சார்ஜ் யார், 4 9 9 4 9 தான் பெரிய சார்ஜ். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான், மைனஸ் போட்டுக்கோங்க, சிம்பிள். இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இந்த ப்ளஸ்ஸை அப்படியே அட்ராக்ட் பண்ணால் அப்போ இந்த சார்ஜ் வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கணும். சரியா, ஸோ அப்படி கூட போடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்கட்டுமா, ஒரு கொஷின் போடுறீங்களா, ஹோம் ஒர்க்காக போடுறீங்களா, ஓகேடா ஹோம் ஒர்க்காக போடுங்க ஒரு கொஷின். சரியா, தூது வருமா காற்றில் வருமா கரைந்து விடுமா, நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரியுதா, கமெண்ட்டு பண்ணி சொல்லிடுங்கப்பா, புரியலைன்னா திருப்பி எடுப்பேன் ஊலா. ஓகே, ஸோ இதான் உங்கள் கொஷின். மைனஸ் 9q இருக்குது, q இருக்குது, ஆனால் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, என்ன ட்விஸ்ட்னா, ஃபைண்ட் இதை ஆர்னி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைண்ட் நல் பாயிண்ட். அது ஈஸி தான், நான் தான் உங்களுக்கு ஷார்ட்கட் கட்டு கொடுத்தேனே. ஃப்ரம் ரைட் சார்ஜ், அதுக்கும் என்னடா ஃபார்முலா கொடுத்துறேன், டேரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியது தான், ரைட் சார்ஜ், அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் எப்போ போல் க்யூவும் கண்டுபிடிங்க. சரியா, ஸோ இதான் உங்களோட ஹோம் ஒர்க் கொஷின். இந்த கொஷின் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், மேட்ச் பண்ணுறீங்களா, ஒரு செகண்ட் நான் பாஸ் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு கொஷனுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன். இதான் என் கொஷின். மைனஸ் 9q q இருக்குது, நல் பாயிண்ட் ஃப்ரம் த ரைட் சைடு கேட்டிருக்கேன். எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 3r/2 ரைட் சைடில் இருந்து. ஓகே, 3r/2, க்யூவோட வேல்யூ வந்து -9q/4. சரியா, ஹோம் ஒர்க் கொஷின் போடுங்கடா.
பொறுமையாக போடுங்க, ஈஸி கொஷின் தான். சரியா? இப்போ அடுத்த டாபிக் போவோம். டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். டைம் பீரியடா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா, போச்சுடா 11th வந்துடுச்சுடா. ரொம்ப ஈஸி. ஓகே, கொஞ்சம் டெரிவேஷன் வந்து மேக்ஸ் கொஞ்சம் கம்மி, டெரிவேஷனில் லாஜிக் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் மேக்ஸ் கொஞ்சம் நிறையா அப்ளை பண்ணுற மாதிரி வரும். கொஞ்சம் லென்த்தியான டெரிவேஷன் தான். சரியா? டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் எழுதிக்கோங்க. டெரிவேஷன் டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். ஓகே, ஸோ ரொம்ப பெரிய டெரிவேஷன், ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம். டெரிவேஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. நல் பாயிண்ட் எங்கே வரும்? இந்நேரம் மகப்பையாக இருக்கும். நல் பாயிண்ட் இங்கே வரும். கரெக்டாக? ஸோ இந்த நல் பாயிண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளஸ் சார்ஜ் வச்சுக்கிட்டேன். நல் பாயிண்ட்லேயே ஒரு ப்ளஸ் சார்ஜ் வச்சுக்கிட்டேன். இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து என்ன ஆகும்? மூவ் ஆகுமா? எங்கேயுமே மூவ் ஆகாது. நல் பாயிண்ட்லேயே தான் இருக்கும் அந்த ப்ளஸ் சார்ஜ். கரெக்டாக? நல் பாயிண்ட்டில் இதோட எஃபெக்ட்டும் அதுக்கு வராது, இதோட எஃபெக்ட்டும் வராது. அப்படியே தான் இருக்கும் நல் பாயிண்ட்டில். கரெக்டு தானே? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ளஸ் சார்ஜை நான் ஒருவேளை கொஞ்சம் மேலே தூக்கிட்டேன். இந்த ப்ளஸ் சார்ஜை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகும்? இந்த ப்ளஸ் சார்ஜ் அங்கேயே தான் இருக்குமா, இல்லை வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குமா? ஸ்டேபிள் ஒரு அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஏன்? இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி ஆக்ட் ஆகுது, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி ஆக்ட் ஆகுது, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேலே. ஸோ இந்த ப்ளஸ் சார்ஜ் அப்படியே போய்கிட்டே இருக்கும், மேலே பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கரெக்டாக? அதே ப்ளஸ் சார்ஜ் நான் கீழே வச்சாலும் அதே தான் நடக்கும், கீழே போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஆனால் இந்த ப்ளஸ் சார்ஜை நான் ஒருவேளை இங்கே வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? இங்கே வைக்கும்போது என்ன ஆகும்? இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இவனும் ப்ளஸ் சார்ஜ். இந்த ப்ளஸ் சார்ஜ் என்ன சொல்லுவான்? என்கிட்ட வராத, மரியாதையை ஓடி போயிடு அப்படின்ற என்ன பண்ணுவான்? இவனை இப்படி துரத்தி விடுவான். இவன் என்ன பண்ணுவான்? என்கிட்ட வராத, மரியாதை ஓடி போயிடு அப்படின்னு இவன் துரத்தி விடுவான். சரியா? அதுக்கப்புறம் இவன் அதே மாதிரி பண்ணுவான். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம்? ஆசிலேஷன். என்ன ஆகுது? ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக? இதுதான் ஆசிலேஷன். இதோட ஈக்குவேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ப்ளஸ் சார்ஜுக்கும் இப்படி ஆசிலேஷன் நடக்கும். சரியா? இதுவே நான் இந்த இடத்த என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்த ஒரு மைனஸ் சார்ஜ் வச்சுக்கிறேன். ஓகே, மைனஸ் சார்ஜ் வச்சுக்கிறேன். அழிச்சிட்டு ஃபுல்லாகவே எழுதுறேன். ப்ளஸ் சார்ஜுக்கு அப்படி வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்த ப்ளஸ் சார்ஜ் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் தான் இருக்குது. ஓகே, பட் நடுவில் அந்த நல் பாயிண்ட்டில் என்ன பண்ணுற, ஒரு மைனஸ் வச்சுக்கிட்டேன். இந்த நல் பாயிண்ட்டில் இருக்க வரைக்கும் இந்த மைனஸ் சார்ஜ் இருக்கப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக? ஆனால் இந்த மைனஸ் சார்ஜ் லைட்டாக இப்படி நகர்த்தினா என்ன ஆகிடும்? லைட்டாக இப்படி நகர்த்தினாலே இந்த மைனஸாக அப்படி போய் எங்கேயோ ஒட்டிக்கும். அதே மாதிரி லைட்டாக இப்படி நகர்த்தினா இந்த மைனஸாக அப்படி போய் ஒட்டிக்கும். இது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். சரியா? ஆனால் இந்த மைனஸ் சார்ஜை நான் என்ன பண்ணுறேன், இங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதை இப்படி போக ட்ரை பண்ண வைக்கும். சாரி, மைனஸ் சார்ஜில் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். இதை வந்து இப்படி அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான்? இவனுக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆகும்? இது வந்து இப்படி அட்ராக்ட் பண்ணும்போது இப்படி இந்த ஃபோர்ஸ்னால லைட்டாக இப்படி கீழே இருக்குன்னா நெட் சார்ஜ். அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இவனும் இப்படி இருக்கும்போது நெட் சார்ஜ் திருப்பி மேலே போகும். ஸோ அது வந்து இப்படி ஆசிலேட் ஆகும். கரெக்டாக? ஆசிலேட் ஆகும். சரியா? ஸோ இந்த ஆசிலேட் ஆகுதுல்ல, இந்த ஆசிலேட் ஆகிற டிஸ்டன்ஸு, இந்த ஆசிலேட் ஆகிற டைம் பீரியட் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இந்த ஆசிலேட் ஆகிற டைம் பீரியட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் தான், ஏன்னா கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் நிறைய அப்ரோச் இருக்கும். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ப்ளஸ் கியூ எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த இடத்துல ப்ளஸ் கியூ எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் கியூ எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஹாரிசான்டல் ஆக்சலரேஷன் தான் பார்ப்பேன். இந்த இடத்துல என் நல் பாயிண்ட் இருக்குது. சரியா? நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜை சும்மா கொஞ்சம் லிட்டில் பிட், ரொம்ப சின்ன எக்ஸு, உங்கள் கண்ணுக்கே தெரியாத மாதிரி அதுக்குன்னு வரைய மாட்டேன். ஸோ கொஞ்சம் சின்ன எக்ஸு, இவ்வளோ தூரத்துக்கு என்ன பண்ணுறேன், இந்த பாசிட்டிவ் சார்ஜை நான் தள்ளி விட்டுட்டேன். யார் பக்கம் தள்ளி விட்டுருக்கேன்? இந்த பக்கம் தள்ளி விட்டுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தள்ளி விட்டுருக்கேன். அது ரொம்ப முக்கியம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தள்ளி விட்டுருக்கேன். அது யூஸ் பண்ணுவோம் நம்ம. சரியா? ஓகே, ஸோ நான் இப்போ சொல்கிற சைன் கன்வென்ஷனாக ரொம்ப முக்கியம். எந்த டேரெக்ஷனில் நான் எக்ஸை தள்ளி விட்றனோ அதை வந்து நான் Q1ன்னு வச்சுப்பேன். எந்த டேரெக்ஷனில் எக்ஸ் மூவ் ஆகுதோ அதை வந்து நான் Q1 வச்சுக்கிறேன். எந்த டேரெக்ஷனில் எக்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கோ அதை வந்து Q2ன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இருக்க பாசிட்டிவ் சார்ஜை நான் QMன்னு வச்சுக்கிறேன். ஓகே, கிளியர்? நான் சொல்கிற சைன் கன்வென்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து என்னோடய பாயிண்ட் சோர்ஸ் இருக்குது, சார்ஜ் இருக்குது. என் ப்ளஸ் சார்ஜை நான் எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு தள்ளி வச்சுட்டேன். ஓகே, எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு தள்ளி வச்சுட்டேன். எந்த பக்கம் அது மூவ் ஆகுதோ அதை வந்து Q1 வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்க சார்ஜை Q2ன்னு வச்சுப்போம். சரியா? ஒரு சின்ன சைன் கன்வென்ஷன் எழுதிக்கோங்க. இன் விச் டைரக்ஷன்
x is taken, the force acting in that direction is taken positive. என்ன சொல்ல வரேன்னா எக்ஸை வந்து இந்த டைரெக்ஷனில் போயிடுச்சு. ஓகே, எந்த ஃபோர்ஸ் இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இந்த சார்ஜ்னால ஒரு ஃபோர்ஸ் வரும், இந்த சார்ஜ்னாலே ஒரு ஃபோர்ஸ் வரப்போகுது. எந்த ஃபோர்ஸு எக்ஸோட டைரெக்ஷன்லேயே ஆக்ட் ஆகுதோ அதை வந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸ் எடுத்துக்கணும். எந்த ஃபோர்ஸும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கோ அதை நெகட்டிவ் ஃபோர்ஸ் எடுக்கணும். இந்த சின்ன சைன் கன்வென்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ Q2 இருக்குது. Q2 வந்து என்ன பண்ணுது, எக்ஸ் சார்ஜை வந்து Q2 வந்து இந்த டைரெக்ஷனில் தள்ளி விடுது. ஸோ இந்த இடத்துல வந்து Q2ஓட ஃபோர்ஸ் F2ன்னு வச்சுக்கலாம். அது வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் எடுத்திருக்கேன். ஓகே, F2 வந்து பாசிட்டிவ். ஆனால் Q1 என்ன பண்ணுது, நீ வேணா நீ போன்னு தள்ளி விடுது, இந்த பக்கம் தள்ளி விடுது. ஃபோர்ஸ் F1 வந்து இப்படி சரியா. அப்போ F2 இந்த டைரெக்ஷனில் இருக்குது, F1 வந்து நெகட்டிவ், ஏன்னா நெகட்டிவ் எக்ஸை மூவ் ஆகுது சரியா. ஸோ F net ஈக்குவல்ஸ் என்ன சொல்லலாம், F2 minus F1 சொல்லலாமா. F net ஈக்குவல்ஸ் டு F2 minus F1. F2னா என்னது, இந்த Q நாட்னு வச்சுக்கலாம், Qmன்னு வச்சுக்கலாம், Q நாட்னு வச்சுக்கலாம், Q நாட் சரியா. F2னா என்னது, இதுக்கும் Q நாட்க்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப். ஓகே, அதுக்கு என்ன போடும், F net is equal to F2ஓட என்னது K, ரெண்டு ஒரே சைஸ்னு வச்சுக்கலாமா, ஒரே சார்ஜ்னு வச்சுக்கோம், Qன்னு வச்சுப்போம். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கேட்க மாட்டாங்க. ஸோ Qன்னே வச்சுப்போம், Q1 Q2 கூட தேவையில்லை, Qன்னே வச்சுப்போம். எந்த டைரெக்ஷனில் போதோ அதை வந்து F2ன்னு வச்சுக்கோ, இதை F1 வச்சுக்கோ சரியா. எப்படி வேணால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ F2 வந்து என்ன எடுத்திருக்கேன்னா நான் Q நாட் டிவைடட் பை R ஸ்கொயர், Q நாட் டிவைடட் பை R ஸ்கொயர். R வந்து இந்த இடத்துல R/2, இது வந்து R/2, இதுவும் R/2. இந்த டெரிவேஷன் சும்மா எழுதிக்கிட்டே வாங்கடா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இருந்தாலும் வந்து சிபிஎஸ்சி போர்ட் பாயிண்ட்டில் டெரிவேஷன் இம்பார்ட்டண்ட்டு. காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு லாஸ்ட்டாக இருக்க ஃபார்மில் பார்த்தா போதும். Q நாட் டிவைடட் பை R/2 ஸ்கொயர். கிளியர், Q நாட் டிவைடட் பை R/2 ஸ்கொயர் மைனஸ் இதுக்கும் இருக்கிற இது பார்த்தோம்னா அதுவும் Q நாட் டிவைடட் பை R/2 ஹோல் ஸ்கொயர். இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம், Q நாட்டை வெளியே எடுத்துடலாமா காமனாக. ஸோ அப்படி எடுத்தாக்கா என்ன ஆகும், Q நாட்டை காமனாக வெளியே எடுத்தாக்கா 1/R/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஓகே நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. இதுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வேணால் R/2 ஓகே. R/2 ப்ளஸ் எக்ஸ், சி ப்ளஸ் சார்ஜ் இங்கே மூவ் ஆகிடுச்சு, இது R/2, இது ப்ளஸ் எக்ஸு சரியா. அப்போ என்ன பண்ணும், R/2 ப்ளஸ் எக்ஸ்னு வரும் இந்த இடத்துல, R/2 ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். இதுக்கு பார்த்தோம்னா R/2வில் எக்ஸ் மைனஸ் ஆகிடுச்சு, R/2 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ என்ன வரும், R/2 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/R/2 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ போர்டு ரப் பண்ணுறேன் சரியா. நான் என்ன பண்ணுறேன்னா போர்டு வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து மட்டும் எழுதியிருக்கேன் சரியா. ஸோ இப்போ பார்த்தோம்னா Q நாட் ஓகே, ஜஸ்ட் எல்சிஎம் மட்டும் தான் எடுத்திருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல சரியா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா A² மைனஸ் B² ஃபார்முலாவில் இருக்குது. A² மைனஸ் B² ஈக்குவல்ஸ் டு A ப்ளஸ் B இன்டூ A மைனஸ் B. ஓகே, கரெக்டாக இந்த ஃபார்முலா. ஸோ இது A ப்ளஸ் B பண்ணணும் சரியா. அப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். A ப்ளஸ் B R/2 ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் B ப்ளஸ் R/2 ப்ளஸ் எக்ஸ் ஓகே இன்டூ A மைனஸ் B. A மைனஸ் Bனா R/2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் R/2 A மைனஸ் B கரெக்டாக, மைனஸ் R/2 மைனஸ் எக்ஸ். கிளியர், சூப்பர்ரா, இது வரைக்கும் புரிஞ்சு. டினாமினேட்டரில் யார் இருக்கா, டினாமினேட்டரில் பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ, அதை A ப்ளஸ் B A மைனஸ் B. அப்போ என்ன பண்ணுவோம், அதை A² மைனஸ் B²னு போடும். அதை வந்து என்ன பண்ணும், R/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதோட ஹோல் ஸ்கொயர். கிளியர், சூப்பர். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சு. இப்போ இதில் என்ன கேன்சல் பண்ணேன்னா இதையும் கேன்சல் பண்ணிடலாம். கரெக்ட், இதையும் கேன்சல் பண்ணிடலாம், அண்ட் இதையும் கேன்சல் பண்ணிடலாம்.
கரெக்டாக? அப்போ மீதி என்ன இருக்குது? KQQ0. ஓகே, KQQ0 R/2 + R/2. அப்போ வெறும் R மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல -x -2x ஆகுது. R - 2x இருக்குது. ஸோ மைனஸ் வந்து இப்படி வெளியே எடுத்துக்கலாம். 2x × R. கரெக்டாக? KQQ0 2x × R. சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட எக்ஸுன்றதே ரொம்ப சின்ன வேல்யூ. ஓகே, அதோட ஸ்கொயர் பண்ணனா அது இன்னமும் சின்ன வேல்யூவாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், x² நெக்லெக்ட் பண்ணிட்டேன். x² நெக்லெக்ட் பண்ணிட்டேன். என்ன ஆகுது? மேலே R² இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ R/2 the whole power 4. am I right? ஸோ இப்போ இது என்னன்னா Fnet. ஓகே, ஸோ Fnet is equals to என்ன போடுறேன்னா, இது என்னது 2⁴ 16 மேலே வந்துச்சா இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ அதை வந்து 32 ஆகிடும். -32 KQQ0. இந்த இடத்துல R⁴ இருக்குது, இந்த இடத்துல ஒரு R இருக்குது. கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் /R³ மட்டும் வரும். இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே, 32 KQQ0 எக்ஸை விட்டுட்டோம், x /R³ புரிஞ்சாடா? இது வரைக்கும் புரிஞ்சா? சூப்பர். மைனஸில் இருக்குது, அதுவும் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் என்னென்னு எழுதுவோம். ஃபோர்ஸ் எப்போவுமே மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் தான் போடுவோம். ஸோ மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு -32 KQQ0 x /R³. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த m எனக்கு தேவையில்லை, இந்த m அந்த பக்கம் போட்டுறேன். m மட்டும் போட்டுட்டு வெறும் ஈக்குவேஷன் மட்டும் இருக்கும். அது என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் புரிஞ்சுடா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சு உங்களுக்கு, சரியா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த விஷயத்தை பாருங்கள். இது என்னதுனாக்கா, உங்களுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் 11th ஸ்டாண்டர்டில் இதுதான் உங்கள் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன். கவனிங்க, A = -ω² × x. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இதுதான்டா. இது தெரியலன்றது தான் நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே 11th எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ A = -ω² × x சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஈக்குவேஷன். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதுக்கு மேலே வேறு எதுவும் உங்களை நாம ஞாபகப்படுத்துக்க சொல்ல, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்களேன். A இருக்குது, மைனஸ் இருக்குது, இது ஃபுல் x இருக்குது. அப்போ ω² இதுவும் ஈக்குவலா? ஸோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ ஹென்ஸ் equating 1 and 2, comparing 1 and 2, we can say that ω² = 32 KQQ0 / mR³. எனக்கு டைம் பீரியட் தானே வேணும். ஒமேகாவுக்கும் டைம் பீரியடுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது, ஞாபகம் இருக்கா? என்னது? T = 2π/ω. அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ ஒமேகாவை என்னென்னு எழுதலாம்? 2π/Tன்னு போடலாமா? ஸோ ஒமேகாவுக்கு பதில் என்ன பண்ணேன்? 2π/T. ஓகே, கரெக்டாக? ஒமேகாவை என்ன சொல்கிறேன் நான்? 2π/Tன்னு போடுறேன். ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி நான் ரூட் எடுத்துக்கிறேன். ஒமேகா = √32 KQQ0 / mR³. ஓகே, ஸோ ஒமேகாவுக்கு பதிலாக நான் 2π/Tன்னு போடுறேன். சரி, எனக்கு T தான் வேணும். ஸோ என்ன பண்ணுறேன், அதை அப்படியே உல்ட்டாவாக போடுறேன். அப்படியே உல்ட்டாவாக போடும்போது இந்த சைடு உல்ட்டாவாக மாறிடும். ஸோ T/2π = இது அப்படியே மேலே வந்துடும், mR³ / 32 KQQ0 × அவ்வளோதான் KQQ0. கிளியர்? இப்போ என்ன பண்ணுறேன், நான் 2π கொண்டு போனால் அதான் ஃபைனல் ஆன்சர். T = 2π × √mR³ / 32 KQQ0. அவ்வளோதான்டா. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் டைம் பீரியட். ஓகே, எதோட டைம் பீரியடு? அந்த சின்ன ஆசிலேஷன் நடக்குதுல, அந்த ஆசிலேஷனோட டைம் பீரியட். சரியா? ஸோ இது போதும் தான். இன்றைக்கி ரொம்ப அதிகமாக லெக்சர் போயிடுச்சு. ஸோ வித் திஸ் வி வில் எண்ட் த வீடியோ ஹியர். ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபிசிக்ஸை வந்து நம்ம டைம் டேபிள் படி பார்த்தோம்னா 15th ஜூலை வரைக்குமான போர்ஷனும் முடிச்சிருக்கோம். நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் லெக்சர் வரும் அண்ட் ஒரு மேத்ஸ் லெக்சர் வரும். சரியா? இன்னொரு 5 லெசனில் இந்த 5 வீடியோவில் இந்த ஃபுல் லெசனும் முடிச்சிருவேன். Okay, thank you so much guys, have a great day, goodbye.